ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 12th வீக் டே 3 அப்டேட்டட் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் எல்லாம் இப்போ காலையில் ஈவினிங் கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள். என்னென்னா, நிக்சனோட ஃபாதர் இன்னைக்கு மாதம் என்ட்ரி கொடுத்தாரு. நிக்சனுக்கு செம்ம ஷாக்கு. அவரே வந்து கேட்குறாரு, என்ன ஷாக் ஆகிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஆமாம் அப்படின்றாரு. ஏன்னா நிக்சன் சொல்லிட்டார், எங்கள் அப்பாலாம் கண்டிப்பாக வரமாட்டார், வந்தாருன்னா செம்மாடி விழுக்கும் எனக்கு அப்படின்னு. பட் வந்தார். வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய் அக்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அர்ச்சனாவுக்கு வந்து ரொம்ப நன்றிம்மா, நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு, இந்த பக்கம் விஷ்ணுக்கும் நீ தான்ப்பா அந்த பாமை தூக்குன, இந்த அம்மா தான் பற்ற வச்சாங்க, அது வெடிச்சுது. கடைசியில் அவன் வந்துட்டு கமல் சார் முன்னாடி நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன்னு சொன்ன விஷயங்கள் நடந்துச்சு. அவன் மட்டும் அந்த விஷயங்கள் பண்ணலைன்னா நான் கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க முடியாது. அவன் வந்துட்டு 70% நல்லவன், 30% வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க் சைடு இருக்கு அவன்கிட்ட. அந்த விஷயங்களை நீங்கள் உடச்சி எரிஞ்சதுனால இப்போ அந்த 70% முன்னாடி வந்ததுனால அவன் நல்லவனாயிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் இன்னும் நினச்சிட்டு இருக்கார். பட் நிக்சன் எப்படிப்பட்டவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு தானே பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த விஷயங்கள்? அர்ச்சனா கிட்ட அவர் நன்றி சொன்ன விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாயா. இந்த மாயாவை பார்க்க காண்டாதுங்க ஒரு சில மாயா ஃபேன்ஸ். ஒரு சில பேர் மட்டும் ஏங்க இப்போ பார்த்தாலும் மாயாவை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்கன்றாங்க. அவங்க வந்துட்டு பேசுகிறத மட்டும் உங்களுக்கு நியாயமானதை எனக்கு தெரியல. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள கெஸ்ட்டாக வந்தவங்களுக்கு என்ன மரியாதை அவங்க கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே ஹரிஷ் கல்யாண் டென்ஷன் ஆகிட்டு போகும்போது மாயாவை கலாச்சிருப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்த கெஸ்ட்டு இப்படி தான் வந்து நடத்துவாங்களா? அது மட்டும் இல்லாமல் புகழுக்கும் அதே மாதிரி தான். புகழ் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், உடனே வந்துட்டு அவர் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு கெஸ்ட்டு கிட்ட எப்படி நடந்து கொண்ட ஒரு பேசிக் இது கூட கிடையாது. அதே மாதிரி இந்த வாட்டி பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. அர்ச்சனாவோட அப்பா கிட்டையும் விக்ரமோட அப்பா கிட்டையும் அவங்க வந்துட்டு பண்ண விஷயங்கள் இப்போ வந்து பயங்கர வைரலாக போயிட்டு அதை ரொம்ப பெருமையாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பூர்ணிமா அதுக்கு வேறு சிங்கிச்சாங்க, ஏயா யோ இந்த பேரண்ட்ஸை கூட விட்டு வைக்க மாட்டியா அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? உள்ளே வர எல்லாருமே வந்து இவங்க கலாய்க்கிறதால இவங்க பெரிய இவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது. மக்கள் வெளியே அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து இவங்களாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. இதை பற்றி நீங்களும் சொல்லுங்கள். மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விக்ரமோட ஃபாதர் அப்படியே ஜாலியாக சொன்னாரா இல்லை எதுக்காக சொன்னார் தெரியல, டப்புன்னு நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். சரிப்பா பார்த்து விளையாடு, நாங்கள் போய் வெளியே போய் ஓட்டுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு டாப்பில் அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. என்ன நடக்குது? அப்போது விக்ரமுக்கு பிஆரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பிஆர் வச்சு வந்த மாதிரி இவ்வளோ தூரம் தெரியலையப்பா. அவரே ஏதோ அதிர்ஷ்டத்தில் வந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த அதிர்ஷ்டம் கூட பிஆர் தானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் அவர் எதுக்காக சொன்னார் தெரியல, அதை பற்றி சொல்லுங்கள். அதேமாதிரி மணியோட அம்மாவோட மூஞ்சை பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கே பயமாக இருக்குது. ரவீனாவோட பாடம் நடித்தா தான் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. பட் ரவீனா சமாளிச்சிருவாங்க. ஏன்னா விஷ பாட்டில் விஷக்கூடன்னு சும்மாவா அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் சூப்பராக வந்து சொன்னாங்க. சைலண்ட்டாக இருந்தவங்ககிட்ட போய்ட்டு ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் பேசணும், நிறைய கோவப்படணும், கத்தணும், இதெல்லாம் வீடாக இருந்துச்சுன்னா பண்ணியிருப்பேன். இது பிக் பாஸ் வீடாச்சே, நான் ஏதாவது பண்ண போய் நாளைக்கு வந்துட்டு மணியோட அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதனால தான் கம்முன்னு இருக்கேன்டாங்க. செம மாதம் இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் வந்த ஹவுஸ்மேட்ஸோட பேரண்ட்ஸில் யாரோட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததை சொல்லுங்கள். மாயாக்காக யார் வந்தாங்கன்றது எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்தீங்களான்றதை சொல்லுங்கள். சரி, இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அனலைசிஸ் சொல்ல யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா விசித்ரா. இவங்க எல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,67,634 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 41.05. ஸோ விசித்ராவுக்கு ஓட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இது கண்டிப்பாக வந்துட்டு சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாமல் விசித்ராவை வந்தவங்க எல்லாருமே பாராட்ட நம்மளுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொறாமையாகிடுச்சு. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. நிக்சனோட அப்பா ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் மட்டும் இல்லைனா என் பையன் அப்படின்றாரு. எப்படி அர்ச்சனா கிட்ட சொன்னார் அதே மாதிரி. வெறும் நிக்சன் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்தவங்க எல்லாருமே அர்ச்சனாவோட அம்மா அப்பா சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்தவொடனே விசித்ரா இது பண்ணுறாங்க. தினேஷோட அம்மா வந்துட்டு விசித்ராவை கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்க. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து கண்டிப்பாக விசித்ராவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் தான், ப்ளஸ் பாயிண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்களோட கேமை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் தான், இந்த பிரதீப் போனதுக்கப்புறமா ஒரு 2 வாரம் விளாண்டாங்க பாருங்கள். அப்போ நான் என்னோடய ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்துருந்தேன். அவங்க தான் டாப்பாக இந்த சீசன்ஸ் அவனோட டைட்டில் வினராக வரப்போகிறாங்க அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருந்தேன். இது எல்லாருமே ஒருமித்த குரலாக கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இவங்க புள்ளி கேங் பக்கம் போகாமல் இருந்திருந்தா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க போனதுனால இப்படி இருக்குது. பட் இன்னும் 5 வாரம் இருக்குது. இதில் அவங்களோட கேமை சேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் விசித்ரா இந்த தினேஷோட பர்சனல் அட்டாக்கிங் விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் எடுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரச்சிதா அவர்கள் விசித்ராவை பற்றி புகழ்ந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பக்கம் விசித்ரா வந்து பர்சனல் அட்டாக்கிங் தினேஷை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி பண்ணலாமா, இது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது வந்துட்டு நாம் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி விட்டோன்னே டப்புன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சோஷியல் மீடியாவிலேருந்து அதை டெலீட் பண்ணி விட்டாங்க.
ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு விசித்ரா பர்சனல் அட்டாக்கிங் பண்ணுற விஷயங்கள் கடுப்பாக இருக்குது. அதனால தான் ரச்சிதாவே வந்து அந்த போஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றியும் மறக்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,43,870 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 35.23. ரவீனா சார்பாக யார் வந்தாங்கன்னு இது வரைக்கும் நான் பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் ரவீனா இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு ஆள். அவங்களோட கேம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக தான் இருந்திருக்கு. ஒரு நல்ல விஷயம் கூட இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. சரிங்களா, ஒன்று பண்ணாங்க. பிரதீப் போகிறதுக்கு முன்னாடி பிரதீப்க்கு வந்து ஒரு ஸ்டார் வர்றதுக்காக அந்த ஸ்டோரி கேட்டுட்டு வந்துட்டு ஸ்டாரை கொடுத்தாங்க. மணி கூட கேட்டிருப்பார், ஏன் இவனுக்கு போய் ஸ்டார் கொடுக்குறேன்னு. உங்களுக்குலாம் யாராவது கொடுப்பாங்க, இவனுக்கு யாருமே ஸ்டோரியே கேட்க மாட்டாங்க, அதனால தான் அவனுக்கு கொடுத்துன்னு ஒரு நல்ல விஷயம் பண்ணவொன்னு பிரதீப் ரசிகர்கள்லாம் ரவீனாவை புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய அப்பா தூக்கின்னு போயிட்டு பிரதீப் வெளியேறதுக்கு முன்னாடி அசிங்கமாக வச்சிட்டாங்க. அது வந்துட்டு எல்லாருக்கும் செம காண்டா ஆகிடுச்சு. உள்ளே இருந்த யுகேந்திரனுக்கு செம ஷாக் ஆகிடுச்சு. அந்த டைமில் நான் அங்கே தாங்க இருந்தேன். எல்லாத்தையுமே இந்த ரவீனா பொண்ணு மாற்றி சொல்லியிருக்கா. இருக்கிறதுலே ஒரு பெரிய விஷம் அந்த பொண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ரவீனா, பூர்ணிமா, மாயா இவங்களை பற்றிலாம் யுகேந்திரன் இன்னுமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காப்லாம். அந்த அளவுக்கு தான் அவங்களோட கேம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வெளியே போனாங்கன்னா மணியோட கேம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 96,880 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.72. ஸோ விக்ரமோட கேம் கண்டிப்பாக மாறணும், மாற்றங்கள் வரும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா நினச்சிருக்காங்க. ஆனால் அவர் இருக்க போகிறதே இன்னும் 2-3 நாள் தான். ஏன்னா ஓட்ஸ் அடிப்படையில் கண்டிப்பாக விக்ரம் வெளியே போகிறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு டவுட் வந்துருச்சு, இந்த வாரம் வந்துட்டு எவிக்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட விஜய் டிவி தரப்புலேருந்து வந்துட்டு அதில் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஓட்டு போடுங்க சீக்கிரமாக இவங்க 3 பேருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வாரம் எவிக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆட்கள் அதிகமாக இருக்காங்க, இருக்கிற வாரங்கள் கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க அம்மா வந்து ஒரு சின்ன காமெடி வர பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னென்னா, நீ வந்து ஒரு நாள் ஃபீல் பண்ணி ஃபேன்ஸ் பற்றி பேசுன பற்றியா, உன் ஃபேன்ஸ் செம்ம சப்போர்ட்டு, நீ உங்கள் ஃபேன்ஸால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு வேறு சொல்லிட்டாங்க. இவர் அப்படியா ஊடினார். எனக்கு தெரிஞ்சு விக்ரமுக்கு ஃபேன்ஸ் ஓகே இருக்காங்க, அது வந்து மாட்டுக்கட்டு கிடையாது. ஒரு சில பேர் வந்து இருக்காங்க. ஆனால் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது அந்த ஃபேன்ஸ் தான்றாங்க. அதுதான் கொஞ்சம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி காமெடிகளாம் தயவு செஞ்சு அவங்க அம்மா தவிர்க்கிறது நல்லதுன்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் மாயா பூர்ணிமா பற்றி நறுக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த 2-3 நாளாவது கொஞ்சம் விலகி இருக்கார பார்க்கணும். இன்னொரு விஷயமும் சொன்னார், நம்ம விஷ்ணு கிட்ட தான் ஷேர் பண்ணிட்டுருக்காரு. ஏண்டா நான் வந்துட்டு இவ்வளோ நெருக்கமாக இருக்கிற மாயா பூர்ணிமா கிட்டே எங்கள் அம்மா பேசவே இல்லை, ஆனால் எனக்கும் அவளுக்கும் சண்டை வரும். யார் அர்ச்சனாவை சொல்கிறார், அவகிட்ட மட்டும் நல்லா பேசிட்டு போகிறாங்க, அப்போ என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருது. எப்போ பாருங்கள் அணையப்புற வழக்கு பிரகாசமாக எறிகிற மாதிரி இப்போ வருது டவுட்டு. இதை தானே முன்னாடி அந்த பொண்ணு பலியாடா உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன நீ ஸ்டாம்ப் பண்ணுற அப்படின்னு கத்துறாரு. போயா இப்போ போங்க, பலியாடு மாதிரி தான் வெளியே போகிறீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட கருத்து. சரி, இவங்க லாஸ்ட்டாக மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் விளையாடு பார்த்தீங்கன்னா 4,08,384 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ வாங்க அலலைசஸ் ஜூக்கில் போகலாம். அலலைசஸ் 2ல் யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா விசித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,19,220 ஓட்ஸ். ஸோ விசித்ரா கண்டிப்பாக வந்துட்டு ஓட்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது சூப்பராக மாதம் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓட்ஸ் அடிப்படையில் பார்த்தா. ஆனால் ஒரு சில வதந்தியான நியூஸ்லாம் போயிட்டுருக்கு, அதை கேட்கும்போது தான் ரொம்ப பக்குன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற சில நிகழ்வுகளை கேட்கும்போது இன்னும் பக்குன்னு இருக்குது. ஒரு சில பேர் இந்த மாதிரி சும்மா வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்றாங்க. ஏங்க நடக்கிற விஷயங்களை சொல்கிறோம். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரேகா மேம், அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த எபிசோடில் போய் பாருங்கள், அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டாராக இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஏஜ் பீப்புளுக்குலாம் வந்துட்டு ஒரு விஷயத்தை வைப்பாங்க. அதனால தான் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம், இது நடந்தால் நடக்கலாம், இது நடந்தாலும் நடக்கும், நடக்கலாம் நடக்காமல் போகலாம். நம்மளுக்கு தேவை நடக்கக்கூடாதுன்ற விஷயங்கள் மட்டும்தான். சரிங்களா? அதனால் விசித்ராமல் உங்களுக்கு பெரிய வன்மம் அப்படின்றாங்க. என்னத்தானே வன்மத்தை வச்சு என்னத்தான் பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியாது. ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா, இவங்க எவ்வளோ வாட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,04,350 வாட்ஸ். ஸோ விஷ பாட்டில் விஷ கூடன்னு சொல்லிட்டு செல்லமாக அழைக்கப்பட்ட ரவீனா இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் வச்சு வெளியே போகணும். ஆனாலும் ஓட்டு பார்த்தீங்கன்னா தாரமாக வந்துட்டு இருக்குங்க. இந்த பொண்ணுக்கு அவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணோட க்யூட்னஸ். இந்த க்யூட்னஸ் தான் வந்துட்டு நிறைய இடத்துல பற்ற வச்சுட்டு இருக்கிறத மறந்துடுறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விக்ரம், இவர் எவ்வளோ வாட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 48,210 வாட். விக்ரம் அவரும் முக்கி பார்க்குறாரு, ஒன்றும் ஓட்டு வர மாதிரி இல்லை. இதில் வேறு அவங்க அப்பா ஓட்டுக்கு நான் வேலை செய்யணுன்றாரு. ஏங்க நல்லா வேலை செஞ்சிங்கன்னா நிறைய ஓட்டு வந்திருக்காதா, என்னங்க வேலை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சும்மா கிண்டல் பண்ணுறாங்க. பட் விக்ரமோட அப்பா சூப்பரான ஒரு பர்சன். நான் 2-3 நாள் சொல்கிற விஷயங்கள் அதுதான். அவ்வளோ அன்பான ஒரு அப்பா. அவருக்கு அந்த விக்ரம்காக மாயா கிட்ட பேசின விஷயங்கள்லாம் செம சார்பாக இருந்துச்சு. சூப்பரான கொடுத்து வச்ச ஒரு ஆள் நம்ம விக்ரம் அப்படின்றதுல மாட்டுக்கருத்து கிடையாது. சரி, இந்த வாரம் விக்ரம் கண்டிப்பாக வெளியே போயிடுவார், அது வந்து மாற்றுக்கருத்து கிடையாது. கூட யார் போவாங்கன்ற விஷயங்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரவீனா மட்டும் தான் போகணும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.